ஹை செல்ல குட்டீஸ், இன்னைக்கு வந்து பர்த்டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 2ல தான் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கான ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சு தான். ஸோ வந்து நான் என்ன மாதிரிலாம் ஃபுட் எடுத்துக்கிறேன், நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா எப்படி எனக்கு குறையுதுன்னு சொல்லிட்டு என் கூட இருந்து ஸ்டேட்யூனாக இருங்க. இது வந்து முழுக்க நான் அவுட்ஃபிட் போடும்போது கொஞ்சம் நல்லபடியாக என்னை லுக் வந்து காமிக்கணும். அதுக்காக மட்டும் தான் வந்து இப்போ நடக்கிற வெயிட் லாஸு. ஸோ வந்து முன்னாடி நான் வெயிட் லாஸ் ஃபேட் டு ஃபிட் கேர்ள் வந்து 90 கேஜ் வரைக்கும் வந்திருந்தேன். பட் வந்து அகெயின் வந்து 95 வந்து ரீகெயின் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு மாதம் கண்டினியூஸாக வந்து எங்களுக்கு வந்து கேஸ் பிரச்சனை, அதுக்கப்புறமேட்டுக்கா அப்படி இப்படின்னு நிறைய ஒரு ஒரு இது இருந்துச்சு. பட் வந்து நான் அங்கேயே வந்து ஸ்டக் ஆகாமல் நான் மறுபடியும் அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து நம்ம அப்படியே நிறுத்திட்டு மறுபடியும் 100 110ன்னு போகாமல் நான் அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் வந்து என்னோடய வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் ரீகெயின் ஆகிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் நமக்கு வெயிட் லாஸே செட் ஆகாது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் அகெயின் ரீகெயின் பண்ணாலும் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ஹோப் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா மெலிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஏறினாலே உங்களுக்கு தோணும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆகக்கூடாது, நம்ம மறுபடியும் நம்மளோட ப்ராசஸ்க்கு வந்து பேக் டு த ஃபார்ம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எனக்குமே வந்து தோணுச்சு. நம்ம வந்து நல்லா குறைஞ்சிட்டோம். ஸோ வந்து இது ஜஸ்ட் வந்து இந்த 5 கிலோ ஏறினது வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாட்டிங், அதுக்கப்புறம் வந்து என் உடம்புல இருக்க இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இதனால் மட்டும்தான் ஏறி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த 5 கேஜி வந்து சூப்பராக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், ட்ரஸ்ட் மீ. யாராவது என்னை நம்பலை அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த 5 டேஸில் நான் எப்படியாவது ஒரு 3 கேஜியாவது கண்டிப்பாக லாஸ் பண்ணிவிடுவேன். ஸோ ஏன் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வெயிட் வந்து கெயின் ஆனதுனால ஃபாஸ்ட்டாக அதுவுமே வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து லாஸ் டக்குன்னு ஆகிடும். ஆனால் வந்து அது சூப்பராக வந்து கெயின் ஆகாமல் மறுபடியும் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டன்சியாக இருந்தால் செம்மையாக இருக்கும். நான் இந்த கான்செப்ட் எதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 1 மீல் எடே, ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான் சாப்பிட்ணும். காலைல வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். மீல் வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக ஃபைபர் ரிச்சாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பசியே இருக்காது. செமையாக இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு பிளேட் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாலே வந்து எந்த விதமான பசியும் இருக்காது. அப்படி பசிச்சா நான் ஈவினிங் போல் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து மிக்ஸ்டான ஃப்ரூட்ஸு. ஸோ வந்து இதுவே வந்து எனக்கு போதுமான இதாக இருக்குது. இப்போ எனக்கு செமையாக வந்து வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லாவே லாஸ் ஆகுது. நேற்றுக்கும் இன்றைக்கும் 95 கிராம் வந்து எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டே டியூனா இருங்க.